நிச்சயதார்த்தம் நல்லபடி நடந்து முடிஞ்சதில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. மகாவும் அவங்க தம்பியும் இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு, "நீ கவலைப்படாதடா, எப்படி கல்யாணத்தை வந்து நம்ம வந்து நிப்பாட்டிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க அவங்க தம்பிக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பைரவி வந்து சஞ்சய்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டுருக்காங்க. சஞ்சய் வந்து பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம். சஞ்சய் வரலன்னா என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், ஒன்றும் நடந்திருக்காது. அவனை ஒரு வழி பண்ணிவிட்டு நான் வந்து போய் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னா அதுதான் நடந்திருக்கும். நீ எல்லாத்தையும் அவசரப்படுவியே, பார்த்தல சஞ்சய் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு. அது அவனா வரல, யார் வந்ததுன்னு தெரியும்ல, எதனால் வந்தான்னு சொல்லிட்டு. ஏன்னா எஸ்பி ஆஃபீஸ்க்கு என் தம்பி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான், அதனால் வந்தார். இல்லைனா சும்மாவே வந்துடுவானா சஞ்சய் அப்படின்னு. உனக்கு எப்போவுமே சஞ்சய் பற்றி குறை சொல்லிட்டு தான் வேலை இல்லை, எவ்வளோ நல்ல வேலை பண்ணியிருக்கான், அப்போ கூட இப்படி பண்ணிட்டு இருக்கல. சஞ்சய் பேசுனதால் தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட ஒத்துக்குனாங்க. யார் சொன்ன அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்கணும், எல்லாரும் பேசுதோ ஒத்துக்க வச்சோம். உன்னே சஞ்சய்ன்னு சொல்கிற. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா அந்த சஞ்சயை பற்றி, சஞ்சய் ஆள் சரியில்லை, நீ ஏன் பைரவி இப்படி நம்பிட்டே இருக்க அப்படி சொல்லுவோன்னே, நீ வாயை மூடுறியா, ஒன்றும் சஞ்சய் நல்ல வந்தான், ஒன்றும் கிடையாது, நீ தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. பைரவி எப்போ தான் புரிஞ்சுப்பாளோ இந்த சஞ்சயை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம ஆறுமுகம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சிந்து வந்து துணி எடுக்கிறதுக்காக மேலே போகிறாங்க, காய வச்ச துணியை. அந்த டைமில் வந்து மழை வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு போகும்போது யாரும் வந்து கதவு மூடிடுறாங்க. இந்த ரொம்ப நேரம் தட்டி பார்க்குறாங்க, யாருமே திறக்கலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மழையில் நனைஞ்சிடுறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே கதவு திறந்தது. யார் மூடிருப்பா, யார் திறந்திருப்பா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து வராங்க. என்ன சிந்து இப்படி நனைஞ்சு வர மழையில் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வா உள்ள அப்படின்னு. இல்லை டாக்டரே, நான் துணி காய போட்டிருந்தாங்களா, அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், பார்த்தா யாரும் கதவு மூடிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களே திறந்து விடுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டரே, சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நல்லா நினச்சிருக்கீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தலையை துவட்டி விட்டாரு. இல்லை டாக்டரே, நானே துவட்டிக்கிறேன், அதெல்லாம் தெரியாது, நான் தான் தோட்டுவேன் வா இங்கே அப்படி சொல்லிட்டு ட்ரையர் போட்டு விட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிறாரு. இதை பார்த்து வந்து சிந்து அப்படியே ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்துடுறாங்க. டாக்டர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு, ஆனால் எவ்வளோ நாளுக்கு இதில் தாங்கும், உண்மையிலேயே இவங்க வந்து நம்ம மேலே பாசமாக இருப்பாங்களா கடைசி வரைக்கும், நம்ம இவங்களை விட்டு பிரியாமல் இருப்போமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. என்ன சிந்து என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம சிவா. ஒன்றும் இல்லை டாக்டரே, எவ்வளோ நாளைக்கு நீ என் மேலே அன்பை காட்ட முடியும், அதை யோசி. என்ன சிந்து இப்படிலாம் பேசுகிற, காலம் ஃபுல்லாக உன் மேலே நான் அன்பாக தான் இருப்பேன் சிந்து, அது என்றைக்குமே மாற போகிறதில்ல அப்படின்றாரு. அது கேட்டு இல்லை டாக்டரே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, ஸ்னேகா நம்மளை பிரிச்சுடுவாளுன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. ஸ்னேகாவில் நம்மளால் பிரிக்க முடியாது, நம்மளே நினச்சாதான் நம்ம பிரிய முடியும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. என்ன டாக்டர் இப்படி சொல்கிற, எனக்கு என்னமோ ஸ்னேகா அப்படி தான் தோணுது, அவள் வேறு பயமுறுத்திட்டே இருக்கா, உன் மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு என்ன டாக்டர் பண்ணுவேன் அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, ஜெயிலுக்கு போக வேண்டியதான். என்ன டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, சும்மா சொன்ன சிந்து, வேறு என்ன பண்ண முடியும் சொல்லு, எப்படியாவது எதிர்த்து நின்று எல்லா பிரச்சனையும் முடிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ண. இல்லை டாக்டர், ஒரு வேளை அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் நான் முன்னாடியே விலகி போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது, என் மேலே தான் அவளுக்கு கோபம், நான் உன்னை விட்டுட்டு வந்து விலகி போயிட்டேன்னா அவள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காதுல்ல, அதனால் டாக்டரே சொன்னால் கேளு, நான் உண்மையை பெரியம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிடுறேன், ப்ளீஸ் டாக்டரே நான் சொன்னால் கேளு அப்படின்னு. இங்கே பாரு, ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசிட்டோம் சிந்து, மறுபடியும் இதை பற்றி பேசாத, நீ வந்து உண்மையை சொல்ல தயாராக இருக்கலாம், ஆனால் என் பெரியம்மாவோட உயிர் தான் எனக்கு முக்கியம், என் பெரியம்மா தான் எனக்கு முக்கியம், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, அந்த ஸ்னேகா என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அந்த ஸ்னேகா என்ன பண்ணாலும் நம்ம அதை எதிர்க்கு நிற்கலாம், ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சிந்து அப்படின்னு. சிந்து வந்து சரி டாக்டர் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்னேகா வந்து இப்படி பண்ணிவிடுவா அப்படி பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா, நிம்மதியாக இருக்கணும், பார்த்துக்கலாம் எல்லாமே சிந்து, நான் இருக்கேன்ல அப்படின்னு. சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க தன்னை அறியாமல் சிந்து, நான் இருக்கேன் அப்படி சொல்லணுன்னா அப்படியே வந்து சாஞ்சிக்கிறாங்க தோல் மேலே சிந்து, நிம்மதி அடைகிறாங்க.